கப்பல்லே வந்து ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங் தான் சார். கப்பல் பூராவே வந்து நான் தான் சொன்னேன், இது வந்து கிட்டத்தட்ட 400 மீட்டர் பரப்பளவு உள்ள ஒரு கப்பல்னா அது வந்து அதை சுற்றி பார்க்குறதே இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். டெய்லி ஷூட்டிங் நடக்குது அவ்வளோதான். பட் பர்டிகுலராக ஏதாவது சொல்கிறது வந்து சில பேருக்கு சீ சிக்னஸ் வரணும்பாங்க, அதெல்லாம் யாருக்குமே வரல. ஏன்னா எல்லாமே கெப் குட் ஹெல்த் அந்த மாதிரி வர்ற மாதிரியே இருக்காது. நீங்கள் ஷிப்புக்குள்ளே போனீங்கன்னா அது வந்து நம்ம ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் என்ன கொஞ்சம் அப்படியே ஆடிக்கிட்டே இருப்போம், அவ்வளோதான். லைட்டாக ஆடிட்டே இருக்கும். இல்லை லைட்டாக அந்த மூமெண்ட் அது முதல் 2 நாள் தான் அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் பழகிடும். அது கிட்டத்தட்ட கப்பல் ஓட்டிய தமிழ் கூட வச்சுக்கலாம் போல. நாங்கள் ஓட்டலையே, ஓட்டினது யூரோப்பியன் வெள்ளைக்காரன் ஓட்டின கப்பலில் நாங்கள் போயிட்டு வந்தோம். பட் இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து, அதாவது ஒரு இடத்துலயே கிட்டத்தட்ட கேப்டிவா இருக்கிற மாதிரி ஒரு இடம், அந்த இடத்துக்குள்ளேயே உங்கள் ஷூட்டிங் எல்லா ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் முடிச்சாகணும். பட் நாங்கள் எல்லாமே ஃபுல் ஷூட்டிங் அந்த மாதிரி பண்ணலையே. நாங்கள் ஒரு 15 நாள் தான் கப்பலுக்குள்ளே இருந்தோம். அதுக்கப்புறம் வெளியிலையும் நிறைய ஷூட் பண்ணோம். பட் அந்த கப்பல் எங்கெல்லாம் போய் கரை நிற்குமோ அந்த ஊர்லலாம் ஷூட் பண்ணோம். அதெல்லாம் நாங்கள் தனியாக போகணும் ஒரு ஊருக்கும். இந்த கப்பலுக்குள்ளே போகும்போது அங்கே இறங்கி ஷூட் பண்ண முடியாது. காலம்பரை இறங்கி மறுபடியும் ஈவினிங் கிளம்பிடுமே. இல்லை அப்படி தனியாக தான் நாங்கள் அதுக்கெல்லாம் போனோம். இல்லை கமல் சார் வந்து இவர் வந்து மதன். ஆமாம், அவர் மேஜர் மன்னார், இவர் வந்து மதனகோபால், அம்புஜாக்ஷி. ஸோ மதன் அம்பு 3 பேர் டைட்டில் உணர்ந்துட்டீங்க. சார் உங்கள் பிஸி ஷெடியூலில் எங்களுக்கு டைம் ஸ்பேர் பண்ணுறது ரொம்ப நன்றி. தேங்க்யூ.